அனைவருக்கும் வசியின் அன்பான வணக்கம். இப்போல்லாம் இரவில் நிறைய பேருக்கு தூக்கமே வரதில்ல. உங்களை தூங்க வைக்க நான் ஒரு புதிய நீதி கதையில் சொல்லப் போகிறேன். கதை கேட்க நீங்க ரெடியா? வாங்க. கதையின் தலைப்பு யானையின் அடக்கம். கோவில் யானை ஒன்று நன்றாக குளித்துவிட்டு நெற்றியில் பட்டை தீட்டிக்கொண்டு சுத்தமாக வந்து கொண்டிருந்தது. ஒரு ஒடுக்கமான பாலத்தில் அது வரும்போது எதிரே சேற்றில் குளித்துவிட்டு ஒரு பன்றி வாலை ஆட்டிக்கொண்டே வந்ததாம். யானை ஒரு ஓரத்தில் ஒதுங்கி நின்று அதற்கு வழிவிட்டதாம். அந்த பன்றி எதிரே இருந்த இன்னொரு பன்றியிடம், பார்த்தாயா, அந்த யானை என்னை கண்டு பயந்து விட்டது என்று சொல்லி சிரித்ததாம். அந்த யானையை பார்த்த இன்னொரு யானை, அப்படியா, நீ பயந்து விட்டாயா என்று கேட்டது. அதற்கு கோவில் யானை பதில் சொன்னதாம், நான் தவறி இடறிவிட்டால் பன்றி நசுங்கிவிடும். மற்றும் நான் சுத்தமாக இருக்கிறேன். பன்றியின் சேறு என் மேல் விழுந்து நானும் அசுத்தமாகி விடுவேன். இந்த காரணங்களால் தான் நான் ஒதுங்கிக் கொண்டேன் என்றது கோவில் யானை பதில் சொன்னது. இந்த கதையின் நீதி, தன் பலம் பலவீனம் தெரிந்தவர்கள் அடக்கத்தில் சிறந்தவர்களாக இருப்பார்கள். இந்த கதை அவங்களுக்கெல்லாம் பிடித்திருக்கும் என நம்புகிறேன். மற்றொரு புதிய நீதி கதையில் உங்களை சந்திக்கிறேன். என்னோட கதையை கேட்க நீங்கள் ரெடியா? கதை சொல்ல நானும் ரெடி. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வசி வசந்தம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட கதையை கேட்டு நல்லா தூங்குங்க.